ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் அறுவடை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடை தக்காளி பழம், அதுக்கப்புறம் பொடலங்காய், பஜ்ஜி மிளகாய், சொரக்காய், கீரைன்னு நிறைய இருக்குதுங்க. அதுவும் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா, எதுக்கு தான் இவ்வளோ காய் காய்க்குதுன்னே தெரிலிங்க. ஆனால் செடி பார்த்திங்கன்னா 2 செடி மட்டும்தாங்க இருக்குது. மீதியெல்லாம் காஞ்சு போச்சுங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்களா, எல்லா செடியும் காஞ்சு போச்சு. இருந்த செடியில் மட்டும் தக்காளி பழம் வந்து பறிச்சே எடுக்க முடியல. பாதிக்கு மேலே கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ஓரளவுக்கு ஃபுல்லாக பறித்து எடுத்துகிட்டு அப்புறம் இன்னும் பெரிய தக்காளி இருந்தது இல்லைங்களா, அது வந்து பீஃப் டொமேட்டோங்க. பீஃப் டொமேட்டோ வந்து பெருசாக ஈல்டு கிடைக்கல. செடி ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டாச்சுங்க ஊருக்கு போனதுனால. அதனால் பெருசாக இல்லை. ஆனால் பஜ்ஜி மிளகாய் மட்டும் எதுக்கு தான் அப்படி காய்க்குதுன்னே தெரிலிங்க. பஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. நிறைய வந்து காய் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தா கூட தயவு செஞ்சு கொடுக்காத அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல் இருக்குதுங்க. வேறு ஏதாவது ரெசிபி இருந்தால் அந்த பஜ்ஜி மிளகாயில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். தோட்டம் பாருங்களேன், நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ட்ரெல்லிஸில் வந்து பார்த்திங்கன்னா செடியெலாம் நல்லா ஓரளவுக்கு ஏறிடுச்சிங்க. பொடலங்காயுமே நிறைய காய் விட ஆரம்பிச்சிருச்சிங்களா. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்னொரு காய் நல்லா பெருசாக வரும்போது விதைக்கு விட்டுடலாம், அடுத்த வருஷம் நம்ம விதை வாங்க தேவையில்லை இல்லைங்க, அதனால் அப்படின்ட்டு தான் பிளானு. ஆனால் சொரக்காய் பார்த்திங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்திருந்தப்போ ஒரே ஒரு காய் மட்டும்தாங்க தொங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே அங்கங்கே அப்படியே ஹேங்கிங் பிளான்ட்டுலாம் வச்சுருப்போம் இல்லைங்க வீட்டில், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொரக்காய் பாருங்களேன் எவ்வளோ அழகாக தொங்குதுன்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அது நல்லா அந்த கருஞ்சொரக்காய்க்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டுங்க. அது சமைக்கும்போது அந்த சொரக்காய் லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சாவே போதுங்க, தண்ணி கூட ஊற்ற தேவையில்ல. 5 நிமிஷத்துலேங்க அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு கடையில் சொரக்காய் வாங்கி சாப்பிட்டா பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என் காய் பாருங்கள், காய் நல்லா பிஞ்சிலே அறுத்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் முத்திருச்சுனால என்ன ஆகுனா, தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி பொரியலுக்கு பண்ணிடணுங்க. ஒரு காய் வந்து விதைக்கி விட்டுட்டேன், மீதிலாம் மட்டும்தான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. காய் 2-3 காய்க்கு மேலே அறுவடை பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா, வெளியில் கூட வச்சு சமைச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகுதுன்னா முத்தி போயிடுதுங்க. காய் சீக்கிரம் முத்தி போயிடுது. அம்மாயி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு ஃப்ரிட்ஜில் காய் வைக்கிறேன் அப்படின்னா காம்பை வந்து அரிஞ்சிட்டு வெயில், இல்லைன்னா காய் முத்தி போயிடும்பாங்க. அது டக்கு டக்குன்னு முத்தி போயிடுதுங்களா, தோல் ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறம் தான் அரிஞ்சு சமைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சொரக்காமோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பட் ஆனால் டெய்லி குடிக்க முடியல, கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தான் இருக்குது. அக்காலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சொரக்காயை வந்து கட் பண்ணி குட்டி குட்டி ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறாங்க. வின்டருக்கு வந்து அதை தான் சமைச்சு சாப்பிட்றேன், நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது நீர்க்காய் இல்லைங்களா, ஏதோ கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்க. அதனால் வந்து அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துறது, இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுக்கிறது, அப்படியே போய்க்கிறதுங்க. இன்னும் ஒரு பேக் கூட நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியே வைக்கல. அடுத்தது நம்ம புது கார்டன் பெட் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்டன் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காயும் வெள்ளரிக்காய் பாவக்காய் போட்டிருந்தோங்க. பாவக்காய் செடி வந்து பெருசாக தலையவே இல்லைங்க. அது என்னன்னு தெரியல, அடுத்த வருஷம் என்னன்னு பார்க்கணுங்க. பொடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா செடி பெருசாக வந்து படரவே இல்லைங்க. ஆனால் காய் மட்டும் ஊறுப்பட்ட காய் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காய் விதைக்கு விட்டலாம் அப்படின்ட்டு தான் பிளானுங்க. ஏன்னா இந்த பொடலங்காய் விதை வந்து இந்த நீல பொடலங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க விதை எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளான்ட்ஸ் அண்ட் சீட்ஸ்.comனு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. $20 மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்குறதுங்க. அது இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லோக்கலில் இருக்க இந்தியன் ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா, அந்த பில்லிங் கவுண்டர்கிட்டயே வந்து சீடெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஒரு பேக் வந்து $3 $4ன்னு சொல்லிட்டுங்க, 10 விதை 8 விதை அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடவே இல்லைங்க. நான் போய் டேரெக்டாக இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கிக்கிட்டேன். எல்லா இந்தியன் ஸ்டோர்லேயுமே இருக்குங்க. இந்த இண்டியாகோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டி ஃப்ரெஷ், அந்த மாதிரி நிறைய கடையில் நான் பார்த்துருக்குறேன். அது இல்லாமல் இன்னொரு வெப்சைட்டுமே இருக்குதுங்க, சீட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. சும்மா கூகுளில் தான் செக் பண்ணி பார்த்தேங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா $20 கிட்ட நம்ம ஆர்டர் போட்டோன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த சின்ன சைஸ் பொடலங்காய் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேங்க. லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன். பட் வந்து ஆனால் எனக்கு பெருசான ஈல்டு அது கிடைக்கல. இந்த வருஷம் நான் எதுவுமே போடலிங்க. எல்லாம் லோக்கலில் இருக்க இந்தியன் ஸ்டோரில் வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்மக்கிட்ட பழைய விதை சேகரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கிட்டு பண்ணியாச்சு. இந்த வருஷம் வெதரே ரொம்ப படுத்திருச்சுங்க. எல்லாமே நமக்கு லேட்டு தான். இந்நேரம் காயெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கணும். நமக்கு எல்லாமே ரொம்ப லேட்டாக வர மாதிரி தாங்க இருக்குது. அப்புறம் நான் கேட்க மறந்துட்டேன், என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிதா டிசைனிங் ஸ்டுடியோ இருக்குது இல்லைங்களா, அவங்க தான் ஸ்டிச் பண்ணி அனுப்புனாங்க. மெட்டீரியலும் அவங்களே எடுத்து ஸ்டிச்சிங்கும் அவங்களே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் இந்த மாதிரி காலர் நெக் வச்சு போட்டதில்லை இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸில். ஆனால் அந்த காலர் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்களோட டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தக்காளி
செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய கார்டன் பெட்டில் இடம் வந்து இதுக்குன்னே ஒதுக்கின இடங்க. எப்பயுமே ட்ரெல்லிஸை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில் இருக்குது இல்லைங்களா, ட்ரெல்லிஸ் இல்லைங்க, அந்த ரெயிலை ஒட்டி தான் வந்து தக்காளி செடி போடுவேன். நம்மளது எல்லாமே கிளைம்பிங் பிளான்ட்டுங்களா, அப்படியே வளைச்சி அந்த பக்கம் விட்டுருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து 4-5 தக்காளி செடி வச்சுருந்தேன். 3 போயிடுச்சுங்க. 2 தான் இருந்தது. 2லையும் பாருங்களேன் அப்படியே திராட்சை பழம் மாதிரி எப்படி சூப்பராக இருக்குது. திராட்சை பழம் இல்லைங்க, செரி பழம் மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. அது அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படியும் வந்து தக்காளி செடியில் இருக்கிற தக்காளி பழத்தை பறித்து சும்மாவே சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து அது என்னமோ அந்த பச்சையாக சாப்பிட்றதுக்கு பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பாருங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க எனக்கு வேண்டாம், நான் சமைச்சே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக வர தக்காளி எல்லாமே காம்பெல்லாம் எடுத்துட்டுங்க நல்லா கழுவிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பெரிய ஜிப்லாக் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இது காய்ச்சி முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் காய் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 செடியுமே காய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னன்னு தெரியல, நம்ம ஊருக்கு போனதில் ரொம்ப பொக்குன்னு போயிடுச்சா, அதனால் காஞ்சிருச்சான்னு தெரியலிங்க. நானும் இதை வந்து எப்படியாவது காப்பாற்றிலன்னு தான் பார்க்குறேன். பார்க்கலாங்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செடிக்கெலாம் வந்து என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டாந்து அன்றாடம் வந்து மண்ணை தோண்டி தோண்டி அதை ஃபுல்லாக வந்து மண்ணில் போட்டு போட்டு மூடி வச்சுருவோங்க. கரெக்டாக 3 வாரத்துக்குள்ளேயே சூப்பராக மக்கிடுது. அந்த தோண்டி போட்ட இடத்துல அப்படியே கலரி பார்த்தோம்னா மண் மட்டும்தாங்க வருது. நல்லா புழு பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி பெருசாக இருக்குதுங்க. அவ்வளோ அருமையாக மக்கிடுது. அது இல்லாமல் ஃபிஷ் ஃபெர்டிலைசர் போடுவேங்க. ஃபிஷ் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து கொடுப்பேன். அதுவும் வந்து 1 ஸ்பூன் ஃபிஷ் ஃபெர்டிலைசர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி செமி லிக்விடாக இருக்குங்க. அதை வந்து ஒரு 2 கேலன் தண்ணியில் வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணி தாங்க ஊற்றணும். நம்ம டேரெக்டாக ஃபிஷ் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு வந்து செடி கருகிடுங்க. அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக போடாதீங்க. தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும். நல்ல காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈல்டு கொடுக்குதுங்க. அது இல்லாமல் நம்மளோட மண்ணே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்தான மண் தான் இல்லைங்களா, சாயில் ட்ரீ தானே வாங்குகிறோம். அது இல்லாமல் அதுவுமே சத்தாக இருக்குதுங்களா. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் போடுறது இல்லைங்க. மழை தண்ணி வந்துச்சுன்னா செடி நல்லா வருங்க. என்ன தான் பார்த்து உரம் போட்டாலும் அந்த மழை மட்டும் 2 நாளைக்கு ஒருக்கா பேஞ்சுது அப்படின்னா செடி வந்து தலையிற லெவலே வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்செடிக்கெலாம் வந்து மிராக்கிள் க்ரோ பிளான் ஃபுட்டு போடுவாங்க. அந்த ஷேக் அண்ட் ஃபீட் அந்த குருணையாக இருக்கும் இல்லைங்களா, அதை போடுவேன். பூச்செடி எல்லாத்துக்குமே போடுவேங்க. ஆனால் காய்கறிக்கு வந்து அது போடுறது இல்லைங்க. ஃபிஷ் ஃபெர்டிலைசரு, அதை விட்டால் காய்கறி வேஸ்ட்டு, அரிசி கழிஞ்ச தண்ணி அந்த மாதிரிலாம் மட்டும்தான் ஊற்றுறது. வேறு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. இங்கே பஜ்ஜி மிளகாய் பாருங்களேன் எவ்வளோ காய்ச்சிருக்குதுன்ட்டு. செடி ஃபுல்லாக காய் மட்டும்தாங்க இருக்குது. இந்த காயை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. பஜ்ஜி ரெசிபி தவிர வேறு ஒன்றுமே தெரியல. அது வேறு செஞ்சிட்டோம்னா சாப்பிட முடியாத அளவுக்கு தெக்கட்ட சாப்பிட மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்தாவே அலறாங்க, தயவு செஞ்சு இது கொடுக்காது எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய காய்ச்சிருச்சுங்க. வேறு ஏதாவது ரெசிபி இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் பஜ்ஜி ரெசிபி தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. அதனால் நானும் வந்து அப்பப்போ காய் மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அறுவடை பண்ணி ஃப்ரிட்ஜில் 4 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பஜ்ஜி தான் சுட்டு சாப்பிட்றேன். கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பொடலங்காய் செடிக்கிட்ட வந்து பார்த்தோம்னா, பொடலங்காய் தொங்குதா, பாம்பு தொங்குதானே நமக்கு டவுட் வந்துருங்க. அந்த அளவுக்கு நல்லா நீளமா இருக்குதுங்க. இது என்னமோ கொஞ்சம் சிறுசா போயிடுச்சு. நான் முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நல்லா இடுப்பு உயரத்துக்கு மேலேயே அவ்வளோ பெருசு வருதுங்க. அதுவும் பொடலங்காயே பிடிக்காத பிள்ளைக்கு இப்போ பொடலங்காய் ஊறுப்பட்ட காய் காய்க்குதுங்க. நான் இப்போ வந்து பொடலங்காய் சில்லி, பொடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு
கூட்டு மாதிரி செய்கிறது, அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேங்க. என்னங்க பண்ணுறது, தோட்டத்தில் பொடலங்காய் வேறு காய்க்குதுங்களா, அதனால் ஏதோ ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்ட்டு புதுசாக ட்ரை பண்ணுறது தான். ஆனால் வந்து பொடலங்காய் விதையில சட்னி அரைச்சா சூப்பராக இருக்கும்னு அம்மாயி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் இதோ இன்னைக்கு அரைக்கிறேன் நாளைக்கு அரைக்கிறேன்னு அரைக்கிறதே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொடலங்காயை அரிஞ்சு பார்த்தோம்னா விதை வந்து அவ்வளோ பெருசாக இல்லைங்க. ரொம்ப உள்ள ஊனே கம்மியாக தான் இருக்குது. அது வந்து சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்களா, நானும் சரி சரின்ட்டு 2 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்தா அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடுதுங்க. இன்னும் ஒரு டைம் கூட அரைக்கல. ஒரு டைம் அரைச்சு பார்க்கணுங்க. வாங்க அதுக்குள்ளே சொரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி தரோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த சிப்பி திட்டத்தை மாற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு போல இருக்குதுங்க. கூடையே பார்த்தீங்களா எவ்வளோ மக்கி போன கலராக இருக்குதுன்னு. ஊரில் இருந்தோம்னா சாணி போட்டு வலிப்பாங்களா என்னவோ எனக்கு தெரியலிங்க. முறத்தில் சாணி போட்டு வலிச்சு பார்த்துருக்குறேன். இந்த சிப்பி திட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியலிங்க. அப்பப்போ வெளியில் போட்டுறணுங்களா, அந்த குளிருக்கு என்ன ஆகுதுன்னா நல்லா கருப்படிச்ச மாதிரி கூடையே மக்கி போன மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இந்த கூடை ரொம்ப பிடிக்குங்க. பழையபடி ஆக்கலினாலும் கொஞ்சம் பழப்பலான்னு ஆக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எங்கேயாவது பிக்கிங் போனால் கூட இந்த கூடையை பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேனுங்க. எனக்கு அந்த அளவுக்கு இந்த கூடை வந்து அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்கும். அப்புறம் தோட்டத்தில் வந்து தக்காளி பழம்லாம் பறிக்கும்போது ஸ்லிப்பர் போட்டு தான் கார்டன் பெட்டுக்குள்ளே காலை வச்சேங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்க, செருப்பு போட்டுலாம் போகக்கூடாது, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அங்கே தாங்க பாம்பு பார்த்தேன். ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நல்லா பாம்பு வாயை அப்படி திறந்துட்டு இருந்தது. செருப்புக்கு இது போடாமல் போய் நம்மளை கடிச்சு பிடிச்சின்னா கத்துனா கூட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா கேமரா வச்சு நானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேனுங்களா, கூப்பிட்டா கூட யாருக்கும் கேட்காதுன்னு ஒரு பயந்தாங்க. அதனால தான் ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்லிப்பராக போட்டிருந்தேன். ஸோ அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த விலாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.